அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள்லேருந்து எனக்கு பிடிச்ச ஒரு குறளை சொல்கிறேன். வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, மற்றவை வேண்டாமை வேண்டப்படும் அப்படின்னாரு. இதில் அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு குடும்ப இல்வாழ்க்கையில் ஈடுபட்டு குழந்தை குட்டிகள் பிறந்து அப்புறம் இறைவனை நோக்கி எனக்கு இந்த பிறவியெல்லாம் வேணாம், அடுத்த பிறவி உன்னுடைய திருவடி நிலையில் என்னை சேர்த்துக்க அப்படின்னு நம்ம போய் வேண்டி விரும்பி கேட்குறோம். ஆனால் இறைவன் உடனே அந்த கோரிக்கையை நிறைவேற்ற மாட்டார். உங்களுக்கு அடுத்த பிறவி இல்லைன்னு சொல்ல மாட்டார். அடுத்த பிறவிலாம் இருக்குது. மாணிக்கவாசர் சொன்ன மாதிரி பல பிறவிகள், 14 பிறவிகள் இருக்குது. ஆனால் நம்ம கேட்காமலே 5 விதமான குணநலன்களை நம்மள்கிட்ட கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்பப்போ. அது என்னென்னு கேட்டீங்கன்னா, பசி, பிணி, மூப்பு, வறுமை, துன்பம். பசி, உடல் பசி, உள்ள பசி, அறிவு பசி எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்குது. பிணினா நோய் எப்படினாலும் வந்துடும். அதுக்கடுத்து மூப்பு. இன்றைக்கி ஒருத்தனுக்கு 30 வயசு ஆகுதுன்னா அடுத்த வருஷம் 31 வயசு மூப்பு. வறுமை, பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு கட்டத்தில் வறுமை வருமா. அதனால் ஏற்படக்கூடிய துன்பம். இந்த 5 விதமான குணங்களும் நம்ம கேட்கவே மாட்டோம். இறைவன் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். நம்ம கேட்டது என்ன? அடுத்த பிறவி எனக்கு வேணாம்னு சொன்னோம்னா அது தரமாட்டார். கேட்காமலே இந்த 5 விதமான குணநலன்கள் கொடுப்பாரு. அதனால் இந்த குறளுடைய அர்த்தம் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, மற்றவை வேண்டாமை வேண்டப்படும்.